بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعف له وله أجر كريم يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவி தொழுகையிலே சூரத்துல் கமர் என்ற சூறாவிலிருந்து சூரத்துல் மும்தஹினா, அதாவது கதுசமி அல்லா ஜுசுவுடைய அரை ஜுசுவை நமக்கு ஓதி காட்டினார்கள். சின்ன சின்ன சூறாக்களிலே பலவிதமான படிப்பினைக்குரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கெல்லாம் பிரபலியமான சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா அற்புதமான முறையில் நமக்கு ஓதி காட்டினார்கள். அல்லாஹுடைய நிஅமத்துகளை அனுபவித்து கொண்ட மக்களுக்கும் அல்லாஹுடைய நிஅமத்தை அனுபவித்து அல்லாஹுக்கு இபாதத் செய்யாத மக்களுக்குள்ள வித்தியாசம் என்ன என்பதை அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மானிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் வாக்கியாவிலே நாளை கியாமத்து நாளையிலே மனிதர்கள் 3 விதமாக பிரிக்கப்படுவார்கள். ஒன்று அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள், இரண்டாவது வலதுபுறத்தை சேர்ந்தவர்கள், மூன்றாவது இடதுபுறத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அஸ்ஹாபுல் யமீன் சொல்லப்படக்கூடிய வலது பக்கத்தை சேர்ந்தவர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இடது பக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நரகவாதிகள் என்று சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் வாக்கியாவை பற்றி சொன்னார்கள். மக்ரிபு தொழுகைக்கு பிறகு யார் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்களோ அவர்களுடைய குடும்பத்திலே நெருக்கடியான வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். கஷ்டங்கள் என்பதை அல்லாஹ் தரமாட்டான். கஷ்டங்கள் என்பதை அல்லாஹ் தரமாட்டான். ஹதரத்து ஜாபிர், இன்னொரு ரிவாயத்திலே ஹதரத்து அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வருகிறது. அவர்களுடைய கடைசி மரண நேரத்தில் இருக்கின்ற நேரத்திலே ஹலீஃபாவா இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த சஹாபிடத்தில் கேட்குறாங்க, ஜாபிரே உங்களுக்கு என்ன ஆச்சு? மா தஷ்தகி வமா தஷ்தஹி, சில கேள்விகளை கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஷிகாயத்? உடனே அவர்கள் ஹதரத்து ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு என்ன என்னுடைய பாவம், நான் பாவம் செய்திருக்கிறேன். சஹாபாக்கள் பாருங்க, அவ்வளோ நல்ல அமல்கள் செய்தும் கூட அவர்களுக்கு என்ன இல்லை, நான் இவ்வளோ அமல் செய்துட்டேன்னு சொல்லி ஒரு பெருமை இல்லை அவங்களிடத்தில். உங்களுக்கு என்ன ஆசை? உடனே ஹதரத்து ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரஹ்மத் ரப்பி, எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும். கடைசி காலத்தில் மனிதர்கள் இப்படி தான் இருக்கணும். ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அல்லாஹுடைய பயமும் இருக்கணும், அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய நாட்டமும் இருக்கணும் மனிதர்களுக்கு. அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. நான் உங்களுக்கு, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்களே, நான் ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் கூப்பிட்டு வந்து பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்ரதனி ரப்பி, அந்த ரப்பு தான் எனக்கு நோய் தந்திருக்கிறான், அவனே எனக்கு ஷிஃபா தருவான். யார் சொல்லிட்டான்? சரி, உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? உங்களுக்கு பெண் குழந்தைகள் அவ்வளோ இருக்கிறதே, நீங்கள் மௌத்தான பிறகு அந்த பணம், அந்த ஹசானா உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவைப்படும் என்று ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஹலீஃபா கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, தேவையில்லை எனக்கு, ஏன்னா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறேன். மக்ரிப் தொழுகைக்கு பிறகு யார் வாக்கியா சூரா ஓதுவாங்களோ குடும்பத்தில் வீட்டிலே
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குடும்பத்தை நெருக்கடியான தங்தஸ்தி ஜிந்தகி நெருக்கடியான வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்குகிறான். என்னுடைய பெண் குழந்தைகள் அனைவர்களுக்கும் வாக்கியா சூரா மனப்பாடமாக இருக்கிறது. தினந்தோறும் என் பெண் குழந்தைகள் வீட்டிலே வாக்கியா சூரா ஓதுகிறார்கள். என் குடும்பத்தில் அல்லாஹ் வறுமை தரமாட்டான். நம்பிக்கை பார்த்தீங்களா? நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஓதலாமா? வாக்கியா சூரா மனப்பாடம் பண்ணிக்கணும். மகரிப் தொலைக்கு பிறகு வீட்டில் ஓதுனது அல்லாஹ் நிறைய கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுவான் அப்படின்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி தன்னுடைய மனிதர்களுக்கு என்னென்ன நிஅமத்துகளை தந்தேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்க, நெருப்பை வச்சு அனுபவிக்கிறீங்க, அதே மாதிரி இனிப்பான தண்ணீர் அல்லாஹ் உங்களுக்கு தரான். நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க, வானத்திலிருந்து மலையை கொண்டு வராங்களே, இது எல்லாம் உங்களுக்கு யார் தரா? அந்தும் 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 அந்த ஆயத்து 6-7 வருது. அதுல இதெல்லாம் யார் தரா உங்களுக்கு? அல்லாஹ். இப்படி இவ்வளோ தேவையான உங்களுக்கு தேவையான நிஅமத்துகள் உங்களுக்கு நான் தர, என்னை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுக்கு எது தடுத்தது? மக்கா காஃபிர்கள் அல்லாஹ் கேட்கிறான். நமக்கு என்ன கேள்வினா, இவ்வளோ நிஅமத்துகள் அல்லாஹ் உங்களுக்கு தரும் பொழுது இபாதத் செய்யாமல் இருப்பதற்கு உங்களை எதை தடுத்தது? புரியுதுங்களா? மஸ்ஜிதின் பக்கமே மக்கள் வரல, பல பேர் வரலையே. ரமதானுடைய காலம் இருந்தும் கூட பல மக்கள் நோன்பு வைக்கலையே. உங்களை யாருப்பா தடுத்தா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். நம்மிடத்தில் கேள்விகளை கேட்கிறான். அடுத்து சூரத்துல் ஹதீத் சகோதரர்களே, இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பாருங்க, உலக வாழ்க்கை ஒரு காலம் வருந்தால் கண்டிப்பா அழிந்தே தீரும். அப்படிதானங்க? அல்ல சொல்லுங்களேன். கியாமத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முழுக்க முழுக்க அழிக்கப்படும். சூரத்துர் ரஹ்மான்ல ஹாஃபிஸா போதனாங்க, குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில உள்ள எல்லாமே சின்ன பின்னமாக ஃபானாக ஆக்கப்படும், ஃபினாவாக ஆக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மட்டும்தான் இருப்பான். அதுக்கு பிறகு சூரூதப்படும், மறுபடி மக்களை அல்லாஹ் எழுப்புவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெள்ள தெளிவாக சொல்கிறான். இந்த உலகம் அழிந்த பிறகு மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. மறுமையுடைய வாழ்க்கை என்பது ஒரு எல்லையே இல்லாத வாழ்க்கை. மறுமை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னாடி மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எப்படி இருப்போம்? நம்முடைய நிலைமைகள் எந்த மாதிரி இருக்கும்? எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் மௌத்தான பிறகு, உலகமே அழிக்கப்பட்ட பிறகு மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரை உள்ள மக்களை அல்லாஹ் எல்லா இடத்தையும் ஒன்று கூட்டுவான். அந்த ஒன்று கூடப்பட்ட அந்த இடம் இருக்கிறதே இருளான இடம். அது என்ன இடங்க? அந்தேராவா இருக்கும். அங்க வெளிச்சம் என்பது இருக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பேற்பட்ட அந்த நிலைமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய தர்பாரை அங்கு அமைப்பான். தன்னுடைய ஜலாலி சிஃபத்துல உள்ள அந்த தர்பாரில் அல்லாஹ் அமருவான். கஹார் ஜப்பாருடைய சிஃபத்தில் அல்லாஹ் இருப்பான். ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன், கஹார் கூட அடக்கி ஆளக்கூடியவன். அந்த மாதிரி நிலைமையிலே அல்லாஹ் வந்து விட்டால் ஒரு கேள்வி கணக்கு கூட அல்லாஹ் விட மாட்டான். இப்போ கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருப்பார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் சஜிதா செய்வார்கள். நீண்ட சஜிதா செய்த பிறகு அந்த சஜிதாவிலே அல்லாஹ்வை தாரீஃப் செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி எல்லாம் சொல்வார்கள். நீண்ட சஜிதா செய்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் வஸல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. உங்கள் தலையை உயர்த்துங்கள், என்ன கேட்கிறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தரப்படும். யாருக்கு ஷஃபாஅத் செய்றீங்க சொல்லுங்க, ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்புவேன். நான் வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்புவேன். புகாரி ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே, திர்மிதி ஷரீஃபிலே ஹதீஸுடைய கிதாபுகளிலே இந்த நபி சொன்ன ஹதீஸ் அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது கோடான கோடி மக்கள் இருப்பார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இப்போ என்னுடைய உம்மத்தை நான் அனைவர்களுக்கும் ஷஃபாஅத் செய்வேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
ஆதம் நபி, நூஹ் நபியிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்களே, உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் சொல்லி எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? செலக்ட் பண்ணி எப்படி நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புவீங்க அந்த உங்களுடைய உம்மத்தை? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஈஸியாக லேசான முறையில் என்னுடைய உம்மத்தை நான் கண்டு கொள்வேன், அடையாளம் பார்த்து நான் கண்டு கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லுங்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுடைய அடையாளம் என்பது நூரை வைத்து நான் அந்த வெளிச்சத்தை, நூறானியத்தை வைத்து நான் கண்டுபிடித்து விடுவேன். யார் சொல்றா இத? சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த நூறானியத்து எதனால் எங்களுடைய உம்மத்துக்கு கிடைக்கும்? கேள்வி பாருங்க எப்படி இருக்குது. நம்ம பயான் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சஹாபாக்கள் கேள்வி கேட்டு கேட்டு நமக்கு தெளிவான விளக்கத்தை நபியிடம் இருந்து வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய உம்மத்திலே உங்களை கொண்டு ஈமான் கொண்டு மக்களுடைய முகத்திலே ஒரு நூறு கிடைக்கும் என்று சொல்றீங்களே, அந்த நூரை வைத்து நான் கண்டுபிடித்துக் கொண்டு சொல்கிறீர்களே, அந்த நூர் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நூர் என்பது குர்ரம் முஹஜ்ஜலீன், அவர்களுடைய சஜிதாவுடைய இடங்களை வைத்தும் அவர்கள் ஒது செய்த உறுப்புகளை வைத்து நான் கண்டுபிடித்து விடுவேன். நாங்க ஒது செய்யறோமா இல்லையா? ஒதுவுடைய ஃபரது எத்தனைங்க? 4 6 8 ஆப்ஷன் கொடுக்குற உங்களுக்கு சொல்லுங்க. 4 எதுனி? இது நம்ம தெரிஞ்சிக்கலன்னா முஸ்லிமே இல்லை. நம்ம குஸ்லுடைய ஃபரது, ஒதுவுடைய ஃபரது, தொழுகையுடைய ஃபரது. மசாயிலு தெரியலன்னா தொழ முடியாது. கமஸ்கம் தொழுகை குறைஞ்சபட்சம் தொழுகையுடைய ஃபரதுகள், அதே மாதிரி ஒதுவுடைய ஃபரது தெரிஞ்சுக்கணும் நாம. அப்ப ஒதுவுடைய ஃபரது எத்தனை? 4. முதல் என்ன செய்யணும்? முகத்தை கழுவணும். நெற்றியிலிருந்து தாடை வரை, காதலிருந்து இந்த காது வரையும் முழுமையா கழுவணும். சுன்னத்தான முறையில் கழுவணும். இந்த காக்கார தண்ணி அடிக்கிற மாதிரி பல பேர் அடிச்சுட்டு வருவாங்க ஹவுஸ்ல. டக்கு டக்கு டக்குன்னு 2 ரக்காத் போனா கூட பரவாயில்லை. அந்த மாதிரி பாம்பந்தியனால சீக்கிரமா மஸ்ஜிதுக்கு வரணும். அவசரத்துல நீ உஸு பண்ணி வந்தீங்கன்னா இமாம் சாப்க்கு சூரத்துல் ஃபாத்திஹால கூட தப்பு வரும். உங்கள்கிட்ட உள்ள அந்த உஸுவுடைய தவறு எங்களின் மீது அந்த அசரை ஏற்படுத்துகிறது. உத்துலுமா ஊஹியாவில நபி அவர்கள் குர்ஆன் ஓதுறாங்க. ஃபஜ்ர் தொழுகையில அல்லது இஷா தொழுகையில ஓதுறாங்க. அந்த தொழுகையில நபிக்கு அந்த ஜுஸுவில தப்பு வருது. என்னைக்குமே தப்பு வராத, தொழுகையிலே தவறு செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரா ஓதும் போது அவர்களுக்கு தப்பு வருகிறது. சஹாபா பெருமக்கள் நபியிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், புதுசா நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு தொழுகையில, உங்க தொழுகையில தப்பு வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது பின்னாடி உள்ளவங்க ஒது செய்த தவறு செய்த காரணத்தினால அந்த அசராத்து எம்மேல பட்டுதுக்குறாங்க. கியாமத்தில் நூறு என்பது லேசா கிடைச்சிடாது. பரிபூர்ணமான முறையில் ஒது செய்யும் பொழுது முகத்தை சரியான முறையில் கழுவணும். முழங்கை வரும் சரியான முறையில் கழுவணும். சில பேர் டைட்டா சட்டை போட்டுக்கிறாங்க, மேல இழுக்க முடியல, இதுவரையும் போடுறாங்க, இதுவரையும் கழிட்டு வந்துடுறாங்க. தொழுகை கூடவே கூடாது. ஒது கூடாதனால தொழுகை கூடாது. துணி வாங்கக்கூடியவர்கள், சட்டை வாங்கக்கூடியவர்கள், அது ஜீன்ஸா ஏதாவது வாங்குங்க, நீங்க எந்த துணியாவது வாங்குங்க. இந்த துணி இந்த கை சட்டை கை கால இந்த கை இருக்கிறது லூசா வாங்குங்க. இது அந்த லூசா இருந்தாதான் சரியான முறையில் இதுவரையும் வைக்கணும். இதுவரையும் கழுவணும் கை. நான் பல பேர் தொழுகை பார்க்கறாள்கிட்ட சொல்லிட்டு ஹவுஸ்ல நான் பல பேர் என்ன செய்யறாங்க, அந்த சட்டை மேல எடுக்க முடியல அவங்கனால, இதுவரை தான் அவங்க எடுக்க முடியுது, அதுக்கு மேல டைட்டா இருக்குது, இதுவரையும் கழுவி விட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க தொழுகை கூடுமா? அட சொல்லுவாங்க, தொழுகை கூடாது. இப்ப இந்த மாதிரி இதுவரையும் ஒது செய்து விட்டு தொழுகைக்கு வந்தால் கியாமத்து நாளையில ஒது செய்யப்பட்ட இந்த கையிலே ஒளி என்பது, ரோஷன் என்பது, வெளிச்சம் என்பது எரியாது. ஒதுவுடைய விஷயத்தில் மிக உன்னிப்பா நாம கவனிக்கணும் சகோதரர்களே. அதே மாதிரி 2 கை முழங்கை உட்பட கழுவணும். 3வது தலைக்கு மசாஜ் செய்யணும். 3வது என்ன செய்யணுங்க? சொல்லுங்களேன். தலைக்கு மசாஜ் செய்யணும். மசாஜ் செய்து ரொம்ப பொடுபோக்கு கஃப்லத், அப்படியே டொப்பியோட கொண்டு வந்துடுறாங்க. சில பேர் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறாங்க, ரூட் போடுற மாதிரி. மசாஜ் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் மசாஜ் இருக்குதுன்னா தண்ணி கை நினைச்சுக்கிட்டோம். நினைச்ச பிறகு இந்த 3 விரல்
இந்த 3 விரல், இந்த 3 விரல், இந்த 2 விரல்ல தண்ணி இருக்கும், இந்த 2 விரல்ல தண்ணி இருக்குது. இருக்குதா இல்லையாங்க? நான் சொல்ல சொல்ல தலை ஆட்டுங்க. தண்ணி 5 கையில தண்ணி பிடிச்சு தண்ணி தொட்டாச்சு. இப்ப 5 விரலும் தண்ணி இருக்குது, உள்ளங்கையில தண்ணி இருக்குது. இருக்குதா இல்லையா? இந்த 3 விரல் இருக்குதுங்களா? இந்த 3 விரல் இதிலும் தண்ணி இருக்குது, இந்த 2 விரல்ல தண்ணி இருக்குது, இந்த உள்ளங்கையிலும் தண்ணி இருக்குது. இந்த முழு கையும் தலையில போய் மசாஜ் செய்யணும். எப்படி செய்வது? இப்படி எடுத்துக்கொண்டு பின்னாடி முன்னாடி பின்னாடி கொண்டு வரணும். ஆயிடுச்சுங்களா? மேல உள்ள தலையில, மேல உள்ள நடுவுல உள்ள தலையில மசாஜ் ஆயிடுச்சு. 2 பக்கம் என்ன இருக்குது? காலியா இருக்குது. இந்த தண்ணி இப்படி வந்து இப்படி வந்துடணும். ஃபுல் தலை ஆயிடுச்சுங்களா? இப்ப இந்த இதுக்கு பாருங்க, இந்த காது உள்ள இந்த களிமா வரல், இந்த வரல் காதுக்கு பின்னாடி. இந்த மாதிரி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? உட்டாடுறோம், குட்டு குட்டுன்னு உட்டாடுறோம். ஷாஃபி மஸ்ஹப்ல இப்படி இப்படி இப்படின்றாங்க, 3 தடவை செய்யறாங்க. அவங்களுக்கு ஷாஃபி மஸ்ஹப் சட்டம் தனியா இருக்கிறது. ஹனஃபி மத்ஹபின் படி, நாம் அதிகமானவர்கள் நம்ம ஊர்ல எல்லாம் ஹனஃபி மத்ஹபின் படி சுன்னத்தான மச, ஃபரது மசல வந்து தலையில 3ல ஒரு பகுதி செய்தா போதும் ஃபரது மச. சுன்னத்தான மசா நாள கியாமத்து நாளையில நம்முடைய தலைமுடி, நம்முடைய தலை கூட அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கடுமையான இருளிலே ஜொலிக்க வேண்டும், நூறானியத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையான முறையில் மசாஜ் செய்வது. இப்படி பின்னாடி எடுத்துட்டு போய் சைடுல கொண்டு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையான முறையில் மசாஜ் ஆகிவிடுகிறது. இந்த மசாஜ் முறையில் செய்துவிட்டு கடைசி 4வது ஃபரது கரண்டைக்கால் டக்னோ வரையும் சரியான முறையிலே கால கழுவணும். இது ஃபரதான அமல். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒது செய்யப்பட்ட உறுப்புகளை வைத்து இவர்தான் என்னுடைய உம்மத்தி என்று நான் தெரிந்து கொள்வேன். இந்த 4 உறுப்புகளும் கியாமத் நாளையிலே அந்த கடுமையான இருளிலே ஜொலிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப தொழுகைக்கு வராதால எங்க ஒது பண்ணுவான்? தொழுகைக்கு வராத ஒது பண்ணுவானாங்க? ஒண்ணு. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஜிதாவுடைய உறுப்புகள், தொழுகையில கூட பாருங்க, சஜிதாவுடைய உறுப்புகளை சரியான முறையில் வைக்கணும். முதல் நேரா போன உடனே சஜிதா, நம்ம வந்து சஜிதாவுக்கு போறோம், சஜிதால போன உடனே முதல்ல எந்த உறுப்பு வைக்கணும்? अरे थोड़ा कंफ्यूज है, तुम्हें 11 बजे पूछो तो क्या समझागा? மெதுவா சொல்லுங்க, டைம் கொடுக்குறேன். நேரா ருக்குல இருந்து சஜிதாக்கு போறோம். சஜிதா போன உடனே முதல்ல என்ன செய்யறோம்? முட்டி வைக்கிறோம், அப்புறமா கை வைக்கிறோம், அப்புறமா மூக்கு, அதுக்கு அடுத்து மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யணும். ஆச்சுங்களா? முட்டி, 2 கை, முழுமையான 2 கை, இந்த 2 முட்டி, அப்புறம் அந்த மூக்கு, அதுக்கு அடுத்து சொல்லுங்களேன் பேஷானி, அப்புறமா சஜிதால உட்கார்றோம் பாத்தீங்களா, கௌமால உட்கார்றோம் பாருங்க, 2 கரண்டை கால் மேல உட்காரமா இல்லைங்களா? இந்த உறுப்பு எல்லாமே அங்க டார்ச் லைட், போக்கஸ் லைட் மாதிரி அங்க ஒலிக்கும். அங்க எங்க இத வச்சு நான் என்னுடைய உம்மத்து அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் தொழுதால், தொழுகைக்கு முன்னாடி ஒது செய்தால் இந்த உறுப்புகள் குர்ரம் முஹஜ்ஜிரினாக நூறானியத்தா அல்லாஹ் அங்க கொடுப்பான். இந்த சூராவில, சூரத்துல ஹதீதுல சொல்றான், ஒன்று நூர் இந்த மாதிரி கிடைக்கும். முயற்சி பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கணக்கே இல்லாமல் செலவு செய்யும் பொழுது எந்த விதமான மன்ஃபாத்தும் எனக்கு கிடைக்க கூடாது, எதிர்பார்க்காமல், அதாவது என்ன அடுத்தவன் நமக்கு தருவாங்க, அடுத்தவர்களை பாராட்டுவாங்க அப்படின்லாம் பார்க்காம அல்லாஹ்வுடைய பாதையில மனசு திறந்து யார் செலவு செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும், அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த நேரத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் ரப்புல் ஆலமீன் அந்த நூரை தருகிறான். செலவு செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்ம எண்ணி எண்ணி செலவு செய்தோம், அல்லாஹ் எண்ணி எண்ணி கொடுப்பான். நாம் எண்ணாமல் செலவு செய்தோம், அல்லாஹ் என்ன செய்வான்? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுக்கு ரிஸ்க் வானத்திலிருந்து திறந்து அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாகவே கியாமத் நாளையிலே முனாஃபிகீன்களுக்கும் அல்லாஹ் நூரை தருவான், முஃமின்களுக்கும் நூரை தருவான். நூரை தந்துவிட்டு புல்சிராத்துடைய சிராத்துல் முஸ்தகிம் பிரிட்ஜ் இருக்கும், அங்க
அந்த புல்சிராத்துடைய பாலத்துல இங்கிருந்து அந்த கரையின் பக்கம் நடந்து போய் என்று சொல்வான். அது கடுமையான இருளான ஒரு பிரிட்ஜ், அது கடுமையான இருளான பிரிட்ஜ், அது நடந்து போன்னு சொல்லுவான். அப்ப முதலாக முஃமின்கள் போவாங்க, முதலாக முஃமின்கள் போவாங்க. பின்னாடி முனாஃபிகீன்கள் வருவார்கள். முனாஃபிகீன்களுக்கு நூர் தரப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களுக்கு தரப்பட்ட அந்த நூர் இடையிலேயே அணைந்துவிடும். புஜ்ஜாயகா, அவர் தத்தளித்து நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இதை பார்த்து முஃமின்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க. யௌம லா யுக்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மா நூருஹும் யஸ்ஆ பைன ஐதிஹிம் வ பிஐமானிஹிம். அவர் வலது பக்கமா இடது பக்கமா முன்னாடி பின்னாடி அந்த வெளிச்சத்தில் அவர்கள் போய் கொண்டிருந்த நேரத்தில் பின்னாடி திரும்பி பார்த்தா முனாஃபிகீன்களுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் பறித்து இருப்பான். அவர்கள் நரகத்தில் விழுந்து இருப்பார்கள். உடனே அவர்கள் உள்ளத்தில் பயம் ஏற்பட்டு முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்களா? ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நாங்கள் இப்போது பாலத்தில் நடந்து போய் கொண்டே இருக்கிறோம், இடையிலேயே எங்களுடைய நூரை நீ பிடித்து விடாதே, பறித்து விடாதே. யா அல்லாஹ், பரிபூர்ணமான நூரை கொடு. என் பாவத்தின் காரணமாக எங்களை பிடித்து விடாதே, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, நீ சக்தி உள்ளவனாய் இருக்கிறாய் என்று புல்சிராத் பாலத்தில் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு முஃமின்களும் இந்த துஆ செய்வார்கள். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நமக்கு அல்லாஹ் நூரை தருவான். அதுதான் இருக்கிறோம் நம்ம இங்க. எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நூர் இன்னும் எப்படி கிடைக்கும்? கடுமையான இருள் நேரம், அந்த இருள் நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராங்க. இருளிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு வராங்க. அந்த இருளிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த முஃமின்களுக்கும் அல்லாஹ் கியாமத்தில் நூரை தருவான். ஒவ்வொரு ஜும்மாவிலே ஜும்மாவுடைய நாள் வருகிறது. அந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு மனிதர் சூரத்துல் காஃப் ஓதினால், மூணாவது சூரத்துல் காஃப் ஓதினால், அந்த காஃபுடைய பர்க்கத்திலே அல்லாஹ் அவருக்கு எந்த அளவுக்கு நூரை, அந்த வெளிச்சத்தை மஹ்ஷர் மைதானத்தில் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காஃப் சூராவுடைய ஃபஜ்ர் சிறப்பிலே அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து வானம் முட்டும் வரை உள்ள அந்த இடம் வரையும் அல்லாஹ் நூரானியத்தை அவருக்கு தருவான். சூரத்துல் காஃபுடைய ஆரம்பத்தில் 10 ஆயத்து, கடைசியில் உள்ள 10 ஆயத்து ஒரு மனிதர் ஓதினால் அவர் உடல் முழுவதையும் அல்லாஹ் நூரானியத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான் நாளை கியாமத் நாளையில். அதுக்கு அடுத்தபடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பிரியப்படுகிறார். நான் இவரை பிரியப்படுகிற எதனால? அல்லாஹ்வுக்காக வேண்டி. யாருக்காக வேண்டிங்க? இவர்கிட்ட நல்ல அமல் இருக்கிறது, நல்ல அகலாக் இருக்கிறது, தீனுடைய சேவை செய்கிறார், அதனால் நான் அவரை பிரியப்படுகிறேன், அல்லாஹ்வுக்காக அவனை பிரியப்படுகிறேனா? இந்த முஹப்பத் இருக்கிறதே, இந்த முஹப்பத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு நாளை கியாமத் நாளையிலே உயர்ந்த அந்தஸ்தை தருவார் என்று சொன்னால், இவர்களுக்கு நூரானியத்தால் செய்யப்பட்ட மிம்பர் மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மிம்பர் மேடையிலே இந்த முஹப்பத் வைத்தவர்கள் மேலே இருப்பார்கள். நபிமார்கள், சித்திகீன்கள் எல்லாம் பொறாமைப்படுவார்கள். இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் இவருக்கு எப்படி தந்தான் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு சொல்வாங்களா, இவர்கள் எல்லாம் உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் தினந்தோறும் குர்ஆனை ஓதுகிறார்களோ, தினந்தோறும் அந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு நூரானியத்தை தருகிறான். ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? குர்ஆன் என்பது ஒரு நூர். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஹாஃபத அல ஸலவாத்தி ஃபஇன்ன லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா. யார் 5 வக்து தொழுகை பாபந்தியா தொழுகிறாரோ, நாளை கியாமத் நாளையிலே அல்லாஹ் அவருக்கு நூரானியத்தை தருவான், அவருக்கு ஆதாரத்தை தருவான், கியாமத்தில் வெற்றியை தருவான் அல்லாஹ். தொழுலாமா இன்ஷா அல்லாஹ்? அவருக்கு அந்த தொழுகையுடைய பாபந்தி அவர்கிட்ட இல்லைன்னா, வலம் யகுல்லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, அவருக்கு நூரும் இல்ல, ஆதாரம் இல்ல, வெற்றியும் இல்ல. அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவன் வகான மஅ காரூன வ ஹாமான வ ஃபிர்அவுன், அவன் காரூன்
அதே மாதிரி ஹாமான் ஃபிரௌனோடு அவன் எழுப்பப்படுவான். யார் தொழுகையிலே பாபந்தியா இல்லையோ, பாபந்தியான முறையில் நாம் தொழுவோமையினால் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் நமக்கு நூறானியத்தை தருவான். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹாஜம் கட்டிவிட்டு அல்லது ஒரு முஅத்தமீர் உம்ரா செய்யக்கூடியவர் இஹ்ராம் கட்டிவிட்டு உம்ராவுடைய அமல் முடிந்து விட்டது, கடைசியாக தலையில மொட்டை அடிக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய அமல் முடிந்து விட்டது, அவர் மினால போய் பெரிய ஷைத்தானை கல்லடித்து அதே மாதிரி மொட்டை அடித்து குர்பானி கொடுத்து மொட்டை அடித்து தவாஃபு ஜியாரத்துக்கு போறாருன்னா, மொட்டை அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய தலையிலிருந்து முடி கீழே விழுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு நூறானியத்தை தருவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, ஹஜ் உம்ராவை நசீபாக்குவானாக. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தானை போய் ஜமராத்துல போய் ஷைத்தானை கல்லடிக்கிறார் ஹாஜி. ஜுல்ஹிஜ்ஜா 10 பெரிய ஷைத்தானை கல்லடிக்கணும், ஜுல்ஹிஜ்ஜா 11 12 3 ஷைத்தானை கல்லடிக்கணும். ஒவ்வொரு ஷைத்தானுக்கு 7 கல்லு, 3 ஷைத்தான் எத்தனை கல்லு? 21 கல்லு. இப்ப இவர் என்ன செய்யறாரு, அந்த ஷைத்தானை கல்லடிக்கிறார். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரஹ்மல் லிஷைத்தான் வரிதல் லிர்ரஹ்மான் கல்லடிக்கிறார். ஒவ்வொரு ஜமராத்தில் கல்லடிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு நூறானியத்தை தருகிறான். அங்க நூறு அல்லாஹ் வெளிச்சத்தை தருவான். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக்கை தருவானாக. சொல்லிட்டு அல்லாஹ் இது எல்லாம் நீங்கள் பாபந்தியாக இருக்க வேண்டும், இந்த நூறு பரிபூர்ணமா நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்ன செய்யணுங்க சொல்லுங்களேன். யஹூதிகள் அல்லாஹ்வுடைய கிதாபாகிய தௌராத்தை விட்டு விட்டார்கள். அதனால அவர்களுடைய கல்வி அல்லாஹ் கெட்டியாக்கி விட்டான். குர்ஆன் ஆரம்பத்தில் அது தௌராத்து இறங்கின உடனே பாபந்தியா இருந்தாங்க. நாள் ஆக 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 என்ன ஆச்சுன்னா தௌராத்துடைய அமலை விட்டு விட்டார்கள். சும்மா கசத குலூபுக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான், அவர்களுடைய கல்வை கட்டியாக்கி விட்டான். ரொம்ப காலம் ஆயிச்சனால தௌராத்தை விட்டு விட்டார்கள். ரம்ஜான் வந்தால் தான் இபாதத் செய்யணும். 11 மாசத்துல குர்ஆனை விட்டுணும். ரம்ஜான்ல மட்டும் குர்ஆன் ஓதணும், ரம்ஜான்ல மட்டும் நம்ம நல்ல அமல் செய்யணும். மற்ற 11 மாதங்களை விட்டு விட்டால் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப், கிதாப் கொடுப்பட்ட யஹூதிகளை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன்னா ஆரம்பத்தில் அமல் செய்தாங்க, அப்போது குர்ஆன் அந்த தௌராத் இஞ்சில விட்டு விட்ட காரணத்தினால அவர்களுடைய கல்வி அல்லாஹ் கெட்டியாக்கி விட்டான். அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் முஃமின்களை பார்த்து, அமலிலே கஃப்ரத்தில் இருப்பவர்களை பார்த்து, அமலிலே பொடுபோக்கா இருப்பவர்களை பார்த்து, குர்ஆன் ஓதாத மக்களை பார்த்து, தீன்ல பாபந்தியா இல்லாத மக்களை பார்த்து, தொழுகையின் பக்கம் வராத மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஓ முஃமின்களே அல்லாஹ் சொல்றான், ஓ முஃமின்களே அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ் திக்ர் செய்வதற்கும் உங்களுடைய கல்விலே பயம் வருவதற்கு, அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்கு இன்னும் நேரம் வரலையான்னு கேட்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் நினைப்பு வரலையா? அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்கு நேரம் இல்லையா? உன்னை எப்போ அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுவீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபர் கலிமா சொன்ன பிறகு, சின்ன குழந்தை கலிமா சொல்லி இருக்கிறது, வாலிபரார் தலைமுடி கருப்பா இருக்கிறது, அவர் கொஞ்சம் வயசு ஆக ஆக 40 வயசிலிருந்து ஒவ்வொரு முடியா பழுத்துட்டே வருதா இல்லையாங்க சொல்லுங்களேன். இப்ப 30 வயசுல பழுத்து போதும், அது டீ அதிகமா குடிக்கிறதுனால டென்ஷன்ல பழுத்துற, அதை விடுங்க. 40 வயசுல முடி பழுக்க ஆரம்பிக்குதுங்க. வயசாக வயசாக தலைமுடி தாடி முடி எல்லாம் பழுத்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நல்ல அமல் செய்து கொண்டு அவர் வயசான காலத்திற்குள் தொழுகை விடாமல் திக்ரை விடாமல் நல்ல அமல் செய்து கொண்டிருக்கிறார். அதே காலத்தில் அவர் மௌத்தானார். அந்த வயசான நபரிலே தலையில் இருக்கக்கூடிய வெள்ளை முடி தாடி முடி நாளை கியாமத் நாளையிலே அல்லாஹ் நூறானியத்தை ஆக்கி விடுவான். என்ன ஆக்கிடுவான்? முதலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் தாடி முடி பழுத்துச்சு. தாடி முடினாச்சே, கருப்பான தாடி திடீர்னு வெள்ளை ஆச்சு. அவருக்கு திடீர்னு பார்க்கிறார் வெள்ளை முடி. யார்கிட்ட போய் கேட்பார்? அவர் நபி ஆச்சே. அல்லாஹ்ட்ட கேட்டார், யா அல்லாஹ் இது என்ன இது, என் தாடி முடியெல்லாம் வெள்ளையா இருக்குதே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் சொன்னான், ஏ மேரா நூர் ஹை. என்ன ஹை? அட சொல்லுங்களேன், என்ன சவுண்ட் வரலையா? இது என்னுடைய நூறுன்னா அல்ல. நம்பால என்ன பண்றான், அந்த டை அடிக்கிறான். என்ன அடிக்கிறான்? நூறு சின்னக்க மஞ்சே லோங்க சாமனே ஜவானி சக்கர ஏத்தோ பஸ். அட என்னடா ஜவானி, ஜவானி மாதிரி ஜவானி போந்து தான்.
ஒரு அரபி கவிஞர் சொல்றார், லைத்த ஷபாப யஊது யௌமன், லைத்த ஷபாப யஊது யௌமன் ஃபஅக்பிரஹு பிமா ஃபஅலல் முஷீபி. வயசானவர் 90 வயசு கலவர் ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு தெரியுங்களா? ஒரு கவிதை. லைத்த ஷபாப யஊது யௌமன், ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜவானி மறுபடியும் திரும்பி வரணும். என்கிட்ட ஜவானி, அந்த வாலிபம் திரும்பி வரணும். திரும்பி அந்த ஜவானி வந்துச்சுன்னா அந்த வாலிபத்தை நான் சொல்லுவேன், இந்த புடாப்பா, இந்த வயோதிகம் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி. போங்க, 10:15 முடிஞ்சுன்னா இந்த 10:15 மறுபடியும் வராது. நாளைக்குள்ள 10:15 தான் வரும். இன்னைக்கு உள்ள 10:15 வருமா? போந்து தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னா, இது என்னுடைய 100. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த 100 வேணாம், இன்னொரு 60 வயசுல டை அடிச்சுட்டே இருக்கலாம். அந்த 100 மறைக்காத. இது அல்லாஹ் பர்க்கத் வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க, வெள்ளை முடி, தாடி முடி, தலைமுடி உள்ளவரை பார்த்து அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் வெட்கப்படுகிறான். சின்ன சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். வயசானவர்கள் வாலிப பருவத்திலே நல்ல அமல் செய்திருப்பார்கள். காரி தைப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வயசான காலத்தில் அவங்களால அதிகமா நஃபில் தொழ முடியல, அதிகமா திக்ர் செய்ய முடியல. அல்லாஹ் சொல்றான், வாலிப பருவத்தில் இவர்கள் நல்ல அமல் அதிகமா செய்திருந்தால் அதனுடைய போனஸ் மாதிரி அல்லாஹ் செய்யாமலே அவர்களுக்கு கூலிகளை வயசான காலத்தில் தருகிறான். ஹதீஸ வச்சு பெரியார்கள் சொல்றாங்க. கடைசியில் இந்த சஃபாவுடைய கடைசி சொல்றான், அல்லாஹ் 2 விஷயம். ஒன்னு, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் எப்பவுமே இருக்கணும். இரண்டாவது, அமலுடைய ஷௌக், அமல்ல பாபந்தியா இருக்கணும். இதுதான் சாராம்சம். கியாமத்தில் இவ்வளவு சிறப்புகள் நூறானியத்தில் நமக்கு அல்லாஹ் இத்தனை அமலின் மூலமா நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறான் என்று சொல்கிறானே, அதுக்கு அந்த வருவதற்கு நாம் என்ன முயற்சி செய்யணும்? எந்நேரமும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதராக இருக்கணும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வாலிபர். எப்பேற்பட்ட வாலிபர்னா, ஈராக் நாட்டிலே அவரை மாதிரி ஒரு மியூசிக் அடிக்கிற பெரிய மாஹிர், ஒரு டேலண்டான ஆள் யாருமே இல்லை. இன்னைக்கு யாரோ அடிக்கிறாங்களா மியூசிக், அவன் வந்து அவன் பின்னாடி ஓடுறாங்க எல்லாமே. அந்த காலத்தில், அவருடைய காலத்தை நான் சொல்றது எப்படின்னா, ஹிஜ்ரி 150க்கு பிறகு உள்ள சம்பவம் இது. 1200 வருஷத்துக்கு முன்னாள் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஈராக் நாட்டிலே மிகப்பெரிய மியூசிக் மேன் அவர் மியூசிக் அடிச்சா எல்லா மக்களும் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லா நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தோட்டத்தில் போய் மியூசிக் அடிக்கிறாங்க. எல்லாம் ஷராப் குடிச்சிட்டு, எல்லா வாலிபர்களும் இவரும் சேர்ந்து. கடைசி என்ன ஆச்சு, அந்த குடி போதையிலே அவர் கொண்டு வந்த அந்த மியூசிக் மிஷின் இருக்குதுல்ல, அது உடைஞ்சி கீழே விழுந்துச்சு. மயக்கச்சு படுத்துட்டாங்க எல்லாமே. முதலா இவருக்கு மயக்கம் தெரியுது. மயக்கம் தெரிந்த உடனே அவருடைய மியூசிக் அந்த மிஷின் உடைக்கப்பட்டதை பார்த்து கவலைப்படுகிறார். அப்போ இது சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக்கை தட்டி பார்க்கிறார். ரிவாயத்தில் வருது, அங்க ஒரு சப்தம் ஒன்று வந்தது. என்ன வந்ததுன்னா, அவருடைய காதல விழுது, அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், இன்னும் உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரத்துக்கு நேரம் வரலையா? அல்லாஹ்வுடைய பயம் இன்னும் வரலையா உனக்கு? அல்லாஹ்வை ஞாபகம் வரலையா அப்படின்னு ஒன்று பயந்துட்டார் இவர். எல்லாத்தையும் உடைச்சி தூள் ஆக்கி அடுத்த நாள் காலையில கிளம்புறார். கடுமையான வெயில் நேரம். யா அல்லாஹ், எனக்கு சரியான ஒரு வழியை காட்டு, நான் இன்றோடு தௌபா செய்து விடுகிறேன், இனிமேல் இந்த ஹராமான காரியத்தை செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு வழியை காட்டு, நான் அவரிடத்தில் போய் வந்து உனக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவரிடத்தில் என்னை ஒப்படைத்து விடுகிறேன், எனக்கு நீ சீர்திருத்தி என்பதாக அழுத வண்ணமாக கடுமையான வெயில் நேரத்தில் தெருவில் போறார். அதே தெருவில் இன்னொரு புசுருக்கும் போறார், இன்னொரு வழியும் போறார். அந்த தெருவில் வெயில் நேரத்தில் திடீர்னு பார்த்தாக இவங்க 2 பேருக்கு தலை மேல வந்து ஒரு பாதல், ஒரு மேகம் வருது. அந்த பழைய புசுருக்கு போறாரு. பாத்தீங்கன்னா அவர் நினைச்சுக்கிட்டாரு, हमें तो पहले से वली है ना, हमारे वहां अल्लाह भेजरंगा, ये कौन सा ऊपर का बादल. 2 பேரும் பிரியக்கூடிய இடம் வருது. 2 பேரும் பிரியக்கூடிய இடம் வரும்போது இந்த பெரியார் இந்த பக்கம் போறாரு, அப்துல்லாஹ் முபாரக் இந்த பக்கம் போறாரு. அந்த தலையில கொடை மாறி நிழல் கொடுத்து கொண்டிருந்த அந்த மேகம் அந்த அப்துல்லாஹ் முபாரக்கும் பக்கம் போது, இவர் பக்கம் போல.
இவர் ஓடி போய் அந்த வாலிபர்கிட்ட கேட்கிறார், தம்பி உன்கிட்ட என்ன நல்ல அமலுக்கு சொல்லுப்பா, நீ ஒரு மாதிரியான ஆளாச்ச இந்த ஊர்ல, உன் பக்கம் மேகம் வருது, நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த மேகத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான்னு சொல்லி அவர் கைப்பிடிச்சு அழுறாரு. இப்பதான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்துட்டு வந்தேன், நான் ஒரு வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். தௌபா செய்தாலே வானத்தில் உள்ள மேகத்தை அல்லாஹ் நம்ம கொடையா தராம்பாய். தௌபா செய்துட்டால் அமல்லாம் அப்புறமா, அது தௌபாவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அப்துல்லாஹின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி வலிமார்களை சந்தித்து கடைசியாக இமாமுல் ஹதீஸ் ஆனார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர் இவர். யாரு? அப்துல்லா முபாரக். எல்லாத்தையும் விட்டு தௌபா செய்து மதரசாவில் சேர்ந்து ஆலிமாகி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர். அதுக்கடுத்து இவர் யாருடைய உஸ்தாத் தெரியுமா? இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக ஆனார். இமாம் புகாரி தங்களுடைய புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸுடைய கிதாபிலே பல ஹதீஸுகளை இவரிடமிருந்து வாங்கி இருக்கிறார். கடைசியா ஒரு வியாபாரம் செய்தார். என்ன வியாபாரம்? துணி வியாபாரம் செய்தார். இவர் என்ன செய்தாரு? ஒரு வருஷத்தை 3 பங்கா பிரிச்சார். 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத், 4 மாசம் பாடம் நடத்துவது, 4 மாசம் என்ன செய்யணும்? துணி கடை வைப்பது. புரிஞ்சுங்களா? அப்ப 8 மாசம் தீனுடைய வேலை, 4 மாசம் துணி கடை வச்சு பிழைக்கிறது. இப்போ என்ன செய்தார் இவர்? அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு 4 மாசம் போயிட்டு வருவார், 4 மாசம் பாடம் நடத்துவார். ஆயிரக்கணக்கான மக்கள் மதரசால வந்து படிப்பாங்க. 4 மாசம் கடை வைப்பார். அந்த கடை திறக்கத்துக்கு முன்னாடியே நூற்றுக்கணக்கான பேர் கடையில மக்கள் வந்து இருப்பாங்க. அப்ப அந்த அக்கம் பக்கத்து கடைக்காரெல்லாம் பக்தாதுல கேட்பாங்களா, ஏன்பா அந்த ஆளை வச்சிருக்க துணி தான் நாங்களும் வச்சிருக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து வாங்க வேண்டியதானே? அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்களா, உங்கள்கிட்ட துணி அதே ரேட்ல இருக்குது, ஆனா இவர்கிட்ட கடையில வாங்கி நாங்க துணி போட்டோம்னா ஒரு வருஷம் முழுவதும் அந்த துணியின் மூலமா எங்களுக்கு தொழுகையில ஹுஷு குசு கிடைக்கிறது, பயபக்தி கிடைக்கிறது, அல்லாஹ் என் கல்வில நூறானியத்தை தருகிறான், அதனால இவர் கையால் நாங்க துணி வாங்குறோம். நாங்க மௌத்து நேரம் சகோதரர்களே, மௌத்து நேரத்தில் தன்னுடைய மாணவரை கூப்பிட்டு சொன்னார், நான் மௌத்தான பிறகு கபர்ல அந்த கபோர்டு திறப்பா, அந்த கபோர்டுல 2 செங்கல் இருக்கும், 2 ஈண்ட் இருக்கும், ஈண்ட் செங்கல், அந்த செங்கலை என் கபர்ல வச்சு என்னை பண்ணு போட்டுரு. இப்ப மாணவர் கேட்கிற, ஹசரத் ஏதாவது கிதாபு வைங்க, அது வை இது வைன்னா பரவாயில்லை, இந்த செங்கல் என்ன ஒன்னும் புரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் தௌபா செய்த காலத்திலிருந்து மௌத்து வரை அல்லாஹ்வுடைய பாதையில நான் போவேன் பத்தியா, அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வரும்பொழுது நான் துணியை மாற்ற மாட்டேன், அதே 2-3 துணியில வருவேன். துணியில வந்து எங்க வீட்டில் ஒரு துணியை பெரிய துணியை போட்டு கீழே போட்டு அதுல என் ஜிப்பால உள்ள துணி தூசி எல்லாத்தையும் என்ன செய்வேன்? உதறுவேன். எல்லா தூசியும் உதறப்பட்ட அந்த செங்கலை அந்த தூசி தான் நான் 2 செங்கலை ஆக்கி இருக்கிறேன். நாளை கியாமத்து நாளையிலே, ஓ அப்துல்லாவே நீ என்ன கொண்டு வந்தன்னு கேட்டா, நான் நபி அவருக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ சொல்லுவியா, அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஒரு மனிதனுடைய உடம்புல தூசி பட்டால் நரகத்துடைய நெருப்பு என்ன, நரகத்துடைய புகை கூட தீண்டாதே நபி சொல்லி இருக்கிறார்களே, அல்லாஹ் உன்னுடைய பாதையில போய் இவ்வளவு தூசிகள் உள்ள செங்கலை கொண்டு வந்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு மௌத்தானார் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் முபாரக். அவருடைய ஆரம்ப காலம் அந்த மாதிரி இருந்துச்சு, கடைசி காலம் இந்த மாதிரி ஆனது. எதனால் ஆனது? அலம் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அமலில புக்தகி, அமலில உறுதி, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் வரலையான்னு கேட்கிறான். இனிமேல் அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால், எத்தனை அமல் செய்தால் அல்லாஹ் கியாமத்தில் 100 தருவான் என்று சொன்னானோ, எல்லா விதமான அமலுடைய தௌஃபீக் அல்லாஹ் தந்து அந்த கடுமையான இருளிலே ஒளிமயமான வாழ்க்கையோட சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد ولك الشكر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اعتق رقابنا من النار، اللهم اعتق رقابنا من النار.
اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.